அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, தர்மம்னு வரும்பொழுது அல்லாஹ்விற்காக கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை மறந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா, அந்த கொடுக்கக்கூடிய அந்த நபருடைய செயல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் யோசிக்கிறோம். தர்மம் கொடுக்க போகிற ஒரு நபருக்கு, அந்த நபருக்கு தர்மம் கொடுத்துட்டு இந்த தர்மத்தை அவர் சரியான முறையில் பிரயோஜனம் செய்வாரா, இதனால் அவருக்கு பயன் உண்டா, இல்லை இவர் இதை வாங்கிட்டு போயிட்டு இல்லை தவறான செயல்கள் ஏதாவது செய்ய போகிறாரா, இப்படி தான் நம்மளுடைய எண்ணங்கள் வருதே தவிர அந்த இடத்துல உண்மையிலேயே என்ன வரணும், அல்லாஹ்விற்காக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரணும். அந்த எண்ணத்தை தவிர மற்ற எல்லா விதமான எண்ணங்களும் வருது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் ஒரு அழகான ஒரு சம்பவம் நடக்குது. மஅன் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய சம்பவம். யஸீத் அவருடைய தந்தை என்ன செய்கிறாருன்னா, கொஞ்சம் திரஹாமை எடுத்துக்கிட்டு பள்ளிவாசலுக்கு போய் ஒருவருக்கு அருகில் என்ன செய்கிறாரு, வச்சுட்டு வராரு தர்மம் செய்வதற்காக. அப்ப அந்த தர்ம பொருளை யார் எடுத்துட்டு வராருன்னா, அவருடைய பையன் மஅன் இப்னு யஸீத் என்ன செய்யறாருன்னா பள்ளிவாசல இருந்து எடுத்துட்டு வந்துடுறாரு. இதை கேள்விப்பட்ட யஸீத் அவருடைய மகன்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி உனக்கு கொடுக்கறதுக்காக ஒன்று என்ன செய்யலை, அந்த தர்மத்தை நான் பள்ளிவாசலில் வச்சுட்டு வரலை என்று அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க. இதை கேட்ட அந்த மஅன் இப்னு யஸீத் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அதற்கான தீர்வை கேட்கறதுக்காக போகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ரெண்டு பேரையும் கூப்பிட்டு முதல்ல யஸீதுட்டு சொல்கிறாங்க, லக மா நவைத்த யஸீது, யஸீதே உம்முடைய தர்மம் எண்ணத்திற்கான கூலி உனக்கு உண்டு. வலக மஹத்த யா மஅனு, மஅனே நீர் எடுத்த இந்த பொருள் உனக்கு சொந்தமானது என்று தீர்ப்பு வழங்குறாங்க. அப்ப இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன, தர்ம பொருள் ஒருவருக்கு கொடுத்துட்டீங்க, அது யாரா வேணா இருக்கட்டும், அவர் எப்படி வேணா பயன்படுத்திட்டு போகக்கூடியதாக இருக்கட்டும், நீங்க கொடுத்த எண்ணம் என்ன, அல்லாஹ்விற்காக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம், அதற்காக கொடுத்துட்டீங்கல்ல, அதற்கான நன்மை உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப தர்மம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணம் என்னவா இருக்கணும்னா, அல்லாஹ்விற்காக கொடுக்கணும், அல்லாஹ்விற்காக இந்த தர்ம பொருளை கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் நம்மள இடத்துல இருக்கணும். அவருடைய செயல், அவர் என்ன செஞ்சாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரிய போறது கிடையாது. தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த நபர்களை நம்ம என்ன செய்ய தேவையில்லை, அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் என்னமும் செஞ்சுட்டு போறாரு, அது அவருக்கும் அல்லாஹ்விற்கும் உரியது. நம்ம கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய எண்ணத்திற்காக மட்டுமே கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம தர்ம பொருளை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.